கேரள முன்னாள் முதலமைச்சர் VS அச்சுதானந்தன் உடல்நலக்குறைவால் காலமாகி இருக்கிறார். விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதியிடம் தகவல்களை கேட்கலாம். ஜீவபாரதி, விவரங்கள் என்ன? 1923ஆம் ஆண்டு பிறந்த கேரள மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய ஒரு மூத்த தலைவர் ஒருவர். அவர் தற்போது காலமாக இருப்பதாக செய்தியானது வெளியாக இருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த குறிப்பிட்ட அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக சென்ற பினராயி விஜயன் அந்த அறிவிப்பை மிக முக்கியமாக அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால இந்த அரசியல் பயணமானது நிறைவு பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். 2023ஆம் ஆண்டு 100 எட்டி அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கொண்டாட்டங்களை கேரள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2006 2011 அந்த காலகட்டங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியானது கேரளாவில் இருந்துச்சு. அந்த காலகட்டங்களில் முதலமைச்சராக இருந்திருந்தாரு. 1964ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து பிரிந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் 32 பேர் சிபிஎம்ஐ உருவாக்கி இருந்தாங்க. அதுல கேரள மாநிலத்தை சார்ந்த அச்சுதானந்தன் ஒருவர். குறிப்பிட்டு இந்த 32 பேரில் 31 பேர் முன்பாக உயிரிழந்துட்டாங்க. இறுதியாக சங்கரையா உயிரிழந்திருந்தாரு. தொடர்ச்சியாக அச்சுதானந்தன் தற்போது உயிரிழந்திருக்காரு. எமர்ஜென்சி காலகட்டங்களில் மிக முக்கியமான ஒரு தலைவராக கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாரு. சிபிஎம் மாநில செயலாளர், அதே போல அந்த கேரள மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அதே போல LDF கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகள் இருந்திருந்தாரு. 35 ஆண்டு காலம் MLA-வாகவும் அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பியூரோ உறுப்பினராகவும் தொடர்ந்து பணியாற்றிட்டு அச்சுதானந்தனுக்கு சிபிஎம் ஒரு மிக முக்கியமான மூத்த தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் பல்வேறு மிக முக்கியமான பொறுப்புகளானது அவருக்கு வழங்கப்பட்டிருந்திருந்து குறிப்பிட்ட அவருடைய 96வது வயதில் அவருக்கு அந்த உடல்நிலை பிரச்சனை ஏற்பட்டதன் தொடர்ச்சியாக முழுமையாக அவர் அந்த கட்சி உள்ளிட்ட விஷயங்களிலிருந்து விலகி இருந்திருந்தார். இதனால சமீப காலகட்டங்களில் அவருடைய அந்த உடல்நிலை பிரச்சனையின் காரணமாக அவர் கேரளாவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. தற்போது அவர் உயிரானது பிரிந்திருப்பதாக செய்தியானது கிடைத்திருக்கிறது. ஜீவபாரதி, 35 காலமாக MLA-வாக பணியாற்றி இருப்பதாக சொல்லியிருக்கீங்க. சிபிஎம்மின் முக்கிய மூத்த தலைவராகவும் அச்சுதானந்தன் பார்க்கப்படுகிறார். வேறு என்னென்ன பணிகள் அவர் ஈடுபட்டிருக்காரு? சிபிஎம்ஐ கட்டமைக்கிறதுல ஒரு மிக முக்கியமான நபராகவும் இருந்திருக்கிறாரு. ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி பொறுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறிப்பிட்டு கேரளா, அதே போல திரிபுரா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த காலங்கள்ல ஆட்சியில் இருந்திருக்காங்க. அதுல இவருடைய பங்கானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அரசியல் தலைமை குழு உறுப்பினர் அப்படிங்கிறது சிபிஎம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த தலைமை குழுல பொலிட் பியூரோல 1985 2009 வரைக்குமே அந்த பொறுப்புல குறிப்பிட்டிருந்திருக்காரு. அச்சுதானந்தனுக்கு பிறகாக தற்போது பினராயி விஜயன் ஒரு மிக முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்றாரு சிபிஎம்ல. குறிப்பிட்டு அச்சுதானந்தன் தான் பினராயி விஜயனுக்கு ஒரு மிக முக்கியமான மூத்த முன்னோடியாக இருந்திருக்கிறாரு. 4 வயதிலேயே அவருடைய தாயை இழந்திருக்கிறார். 11வது வயதில் அவருடைய தந்தை இழந்து தொடர்ச்சியாக சிபிஎம் அந்த இயக்க பணியில் ஈடுபட்டு அச்சுதானந்தன் முழுமையாகவே கட்சியினுடைய ஒரு முழு நேர ஊழியராக செயல்பட்டு இருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் MLA அந்த பொறுப்பில் இருந்த அவர் அதன் பிறகாக அவருக்கு மிக முக்கியமான 2006 2011 அந்த காலகட்டங்களில் அவருக்கு அந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த முதலமைச்சர் பொறுப்பானது கிடைத்தது. அந்த 5 ஆண்டு காலகட்டங்களில் பல்வேறு முன்னெடுப்புகளை குறிப்பிட்டிருந்தாரு. சுதந்திர போராட்ட காலகட்டங்களில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் சிறையில் இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிட்டு பார்க்கப்பட்டதாக இருக்கிறது. 1923ஆம் ஆண்டு பிறந்து 2025ஆம் ஆண்டு தற்போது அவருடைய அந்த உயிரானது பிரிந்திருக்கிறது. 102 ஆண்டு கால அந்த பயணமானது தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. ஜீவபாரதி, சிபிஎம் முக்கியமான மூத்த தலைவராக பார்க்கப்படும் அச்சுதானந்தம் அவருடைய இழப்பு எவ்வளவு ஒரு பேரிழப்பா பார்க்கப்படுது? குறிப்பிட்டு காங்கிரஸ் மற்றும் சிபிஎம்ஐ பொறுத்தளவுக்கு கேரள மாநிலத்தில் மூத்த தலைவர்களுடைய பங்கானது அந்த கட்சியை அந்த மாநிலத்தில் கடந்த 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் கட்டமைத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில அதே போலத்தான் தொடர்ச்சியாக பல தலைவர்கள் வயது மூப்பின் காரணமாக தங்களுடைய காலமானார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அதன் தொடர்ந்து தற்போது சிபிஎம்ஐ சார்ந்த ஒரு மிக முக்கியமான
ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த ஆண்டு வந்து தேர்தல் வர. ஜீவபாரதி, நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தற்போது நம்முடைய இணைப்பில் சிபிஎம்மின் மூத்த தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். சார், கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தம் காலமாகி இருக்கிறார். அவருடைய இழப்பு எவ்வளவு ஒரு பேரிழப்பா பார்க்கப்படுது சார்? தோழர் வி.எஸ். அச்சுதானந்தன் அவர்கள் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கிய இஎம்எஸ் ஏ.கே. கோபாலன், கிருஷ்ணபிள்ளை ஆகிய தலைவர்களோடு இணைந்து வேலை செய்தவர். சுதந்திர போராட்ட காலத்தில் புன்னப்புற வயலாறுன்னு சொல்லக்கூடிய ஒரு புரட்சியில நேரடியாக பங்கேற்றவர். தமிழ்நாட்டில் குறிப்பாக ஒரு கட்ட வரையில கன்னியாகுமரி மாவட்டம் வந்து கேரளாவின் ஒரு பகுதியாக இருந்தபோது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்சி வளர்ச்சி அவருடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. தோழர் வி.எஸ். அவர்கள் கட்சியில சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர் வந்து கட்சி உறுப்பினராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டுகள் முதலமைச்சராக பணியாற்றியதோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உயர்ந்த பட்ச அந்த அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராகவும் தோழர் வி.எஸ். பணியாற்றி இருக்கிறார். அதுல முக்கியமான விஷயம், 1964ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற கட்சியுடைய 7வது மாநாட்டில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகிறது. அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகிற போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முதல் மத்திய குழு உறுப்பினர்கள் ஒருவராக தான் தோழர் வி.எஸ். இருந்தாரு. சொல்ல போனா கடைசியாக 2 பேர் தான் நம்மோட இருந்தாங்க. ஒன்னு தோழர் சங்கரையா, இஸ் நோமோர், இன்னொன்று வந்து வி.எஸ். அச்சுதானந்தன். ஆகவே 64ஆம் ஆண்டு 7வது மாநாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி 7வது மாநாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் மத்திய குழு உறுப்பினராக இருந்து இதுவரையில் வாழ்ந்தவர் வந்து தோழர் வி.எஸ். அச்சுதானந்தன் அவர்கள் தான். குறிப்பாக கேரளாவினுடைய கட்சியுடைய முகமாக திகழ்ந்தவர். அவருடைய பங்களிப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய பணி வந்து இன்றைய தலைமுறையினருக்கு பாடமாக படிப்பினையாக அமையும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில குழு சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவருடைய பங்களிப்பு மகத்தானது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கீங்க. அவருடன் நீங்க பணியாற்றிய அனுபவம் இருந்தாலும் அதையும் பகிர்ந்துக்கோங்க சார். அதாவது ஒரு கட்டம் வரையில உங்களுக்கு தான் 1956 மொழிவழி மாநிலம் அமைகின்ற வரையில் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் கேரள மாநிலத்தோடு ஒரு பகுதியாக இருந்தது. அப்ப கேரள மாநிலம் ஒரு பகுதியாக இருந்தபோது கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பல தோழர்கள் வந்து கேரள மாநில குழுக்களாக இருந்தாங்க. தோழர் இஎம்எஸ், ஏ.கே. கோபாலன், கிருஷ்ணபிள்ளை, வி.எஸ். அச்சுதானந்தன் உட்பட கன்னியாகுமரி மாவட்டம் அந்த கேரள மாநில குழு பகுதியாக இருந்தபோது அதோடு இருந்து பணியாற்றிய ஒரு நல்ல அனுபவம் இருக்கு. இரண்டாவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழுக்கு 2008ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது 2008லேயே வி.எஸ். அச்சுதானந்தன் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராக பணியாற்றினார். அப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய குழு கூட்டங்களில் அவரோடு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை நான் வந்து இங்க குறிப்பிட விரும்புறேன். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுக்க நன்றி சார். கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தம் காலமாகி இருக்கிறார். 2006 முதல் 2011 வரை கேரளாவின் முதலமைச்சராக பதவி வகித்தவர் அச்சுதானந்தம் உடல்நலக்குறைவு காரணமாக திருவனந்தபுரத்தில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தன்னுடைய 102வது வயதில் அவர் காலமாகி இருக்கிறார். கிட்டத்தட்ட 35 காலமாக எம்எல்ஏவாக பணியாற்றி இருக்கிறார் அச்சுதானந்தம். மேலும் சிபிஎம்மின் முக்கியமான மூத்த தலைவராக விளங்கியவர் அச்சுதானந்தம். கேரள முன்னாள் முதலமைச்சர் வி.எஸ். அச்சுதானந்தம் தனது 102வது வயதில் உடல்நலக்குறைவால் காலமாகி இருக்கிறார். திருவனந்தபுரத்தில் உள்ள மருத்துவமனையில் அச்சுதானந்தம் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவரது உயிரானது பிரிந்திருக்கிறது.